ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் செகண்ட் இயருக்கான அந்த எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இப்போ மெயினாக நீங்கள் பிஎட் செகண்ட் இயருக்கான அந்த தியரி பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா தயாராகணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். எந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாரும் கேட்குற கொஸ்டின் ஃபஸ்ட்டு பிஎடுக்கு அந்த ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, அப்படின்னா கமிஷன் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஎடுக்கான அந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கமிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. கமிஷன் ஆன்லைனில் இருக்குமா ஆஃப்லைனில் இருக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க. கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இந்த கொரோனா தாக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனா ஆஃப்லைனான்னு சொல்லுவாங்க. ஆனால் கமிஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 4 வருட அந்த வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது 35 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளியினை உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த பள்ளியினை உருவாக்குதல்ங்கிறது கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2017 நடைபெற்ற கிரியேட்டிவ் இன்க்ளூசிவ் ஸ்கூல், அதாவது ஒருங்கிணைந்த பள்ளியினை உருவாக்குதல். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 மார்க் கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 7 மார்க்கு 7 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் 5 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் எனி 5 கொஸ்டின்ஸ். ஈச் ஆன்சர் ஷுட் நாட் எக்ஸிட் 300 வேர்ட்ஸ், 3 பேஜஸ். ஈச் ஆன்சர் கேரியர் 7 மார்க்ஸ். இந்த மெயினாக இந்த ஆஃப் கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் 3 பேஜஸ் ரொம்ப மஸ்ட்டாக எழுதி ஆகணும். 3 பக்கம் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காது கேளாமை என்றால் என்ன? காது கேளாமையின் பல்வேறு வகைகளை விளக்குக. வாட் இஸ் ஹியரிங் இம்பேரிமெண்ட்? எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் ஹியரிங் இம்பேரிமெண்ட். செகண்ட் கொஸ்டின், கற்றல் இயலாமையின் எவையேனும் 2 வகைகளை சான்றுடன் விளக்குக. Explain any 2 kind of learning disabilities with 1 example for each. Third question, இயலா தன்மையுடைய மாணவர்களை நிர்வகிக்கும் ஆசிரியரின் பங்கை விளக்குக. Explain the roles of teachers managing students with the disabilities. Fourth question, இயலா தன்மையுடையோரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்நோக்கிய மாதிரிகள் எவையேனும் 3 குறிப்பிட்டு அதனுடைய நன்மைகளை விளக்குக. அந்த 3 எழுதிட்டு தனியாக பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளைன் எனி 3 ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜஸ் ஆஃப் மெடிக்கல் மாடல்ஸ் கேட்டர் ஃபார் த நீட்ஸ் ஆஃப் டிசபிள்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், இயலா தன்மையுடைய கல்வி சேவைகள் வழங்குவது சிறப்பு பள்ளிகளின் பங்கை விளக்குக. விளக்குகள்னு கேட்டாலே நீங்கள் நல்லா ப்ரீஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். பாயிண்ட்ஸ் போட்டு நீட்டாக எழுதுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், தடைகளை கடந்து சிறந்த உள்ளடங்கிய கல்வியினை பெற ஊக்குவிக்கும் எவையேனும் 3 வழிமுறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 3 ways ஆஃப் ஓவர் கம்மிங் த பேரியர்ஸ் ஃபார் த ப்ரொமோட்டிங் பெட்டர் இன்க்ளூஷன். செவன்த் கொஸ்டின், 2016 ஆர்டிபி சட்டத்தின் எவையேனும் 3 முக்கிய அம்சங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த 3 இம்பார்ட்டன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிபி ஆக்ட். அந்த 2016 அந்த சட்டம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சட்டம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏதாவது 3 படிச்சிருப்பீங்க. அதை நீட்டாக எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மூலம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் பெனில் தான் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதணும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2018 நடைபெற்ற கிரியேட்டிவ் இன்க்ளூசிவ் ஸ்கூல், அதாவது ஒருங்கிணைந்த பள்ளியினை உருவாக்குதல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கற்றல் குறைபாடு என்றால் என்ன? கேட்டல் இழப்பிற்கான கேட்டல் குறைபாடு என்றால் என்ன? கேட்டல் இழப்பிற்கான ஏதேனும் 3 சமிகைகள் அறிகுறிகளை விளக்குக. கொஸ்டின் வாட் இஸ் ஹியரிங் இம்பேரிமெண்ட் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் எனி 3 சைன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் ஆஃப் ஹியரிங் லாசஸ் அதை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். செகண்ட் கொஸ்டின், பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு வகுப்பறை திறன்பட அமைவதற்கு ஆசிரியர் மேற்கொள்ளும் வழிமுறைகளை விளக்குக. Explain the various made up by the educators for effective classroom practice for students with visual impairment. Third question,
மனவளர்ச்சி குறைபாடு என்பதை வரையறுத்து அதன் பல்வேறு வகைகளை விவரி. Define mental retardations and explain the various type of mental retardations. Fourth question, dyslexia என்றால் என்ன? டிஸ்லாக்சியாவின் பொதுவான 3 பண்புகளை விவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஸ்லாக்சியா, எக்ஸ்பிளைன் த 3 காமன் கேட்டஸ் ஆஃப் டிஸ்லாக்சியா. ஸோ இதில் டிஸ்கிளாசியா, டிஸ்கிராப்பியா அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆறுதல் அணுகுமுறை என்றால் என்ன? ஆறுதல் அணுகுமுறை குறைபாட்டுடன் தொடர்புடைய ஏதேனும் 3 கொள்கைகளை விவரி. வாட் இஸ் காக்னிட்டிவ் அப்ரோச், எக்ஸ்பிளைன் த 3 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்வால்வ் இன் த காக்னிட்டிவ் அப்ரோச் ஆஃப் டிசபிலிட்டி. 6th கொஸ்டின், மருத்துவம் சார்ந்த இயலாமை என்பதை வரையறு. மருத்துவம் சார்ந்த இயலாமையின் தீமைகள் ஏதேனும் 2 விவரி. டிஃபைன் மெடிக்கல் மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ். எக்ஸ்பிளைன் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் மெடிக்கல் மாடல். 7th கொஸ்டின், உள்ளடங்கிய கல்வி என்பதன் பொருள் என்ன? உள்ளடங்கிய கல்விக்கு தொடர்புடைய தடைகள் ஏதேனும் 3 விவரி. வாட் டு யூ மீன் பை இன்க்ளூசிவ் எஜுகேஷன்? எக்ஸ்பிளைன் த 3 பேரியர்ஸ் ரிலேட்டட் டு த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2018 நடைபெற்ற அந்த பல்கலைக்கழக வினாத்தாள். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2017 நடைபெற்ற அந்த பல்கலைக்கழக வினாத்தாள் தான். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடைபெற்ற ஒருங்கிணைந்த பள்ளியினை உருவாக்குதல் அந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செவித்திறன் குறைபாட்டை வரையறு செய்க. செவித்திறன் குறைபாட்டிற்கான காரணங்களையும் தடுப்பு முறைகளையும் பற்றி எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிஃபைன் ஹியரிங் இம்பேரிமெண்ட், ரைட் த காசஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஹியரிங் த இம்பேரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், புலன்சார் அணுகுமுறையும் சமுதாயம் சார்ந்த அணுகுமுறையும் வேறுபடுத்துக. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸுங்கிறத ஒரு 10 பாயிண்ட்ஸே போட்டு வந்து எழுதுங்க. கண்டிப்பாக ஒரு வேறுபாடு வந்து கேட்பாங்க. புலன்சார் அணுகுமுறையினையும் சமுதாயம் சார்ந்த அணுகுமுறையும் வேறுபடுத்துக. டிஃப்ரெண்டைட் சென்சரி அப்ரோச் அண்ட் சொசைட்டி பேஸ்டு அப்ரோச். தேர்ட் கொஸ்டின், கற்றல் குறைபாடு என்பது என்ன? கற்றல் குறைபாடுடைய மாணவர்களை கையாள்வதில் ஆசிரியர்களின் பங்கினை விளக்குக. வாட் இஸ் லேர்னிங் டிசபிலிட்டி? எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இன் மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஃபோர்த் கொஸ்டின், இயலாமையின் தனிநபர் மாதிரி, மனித உரிமைகள் மாதிரி மற்றும் மறுவாழ்வு மாதிரியினை விவரிக்க. டிஸ்கிரைப் த இண்டிவிஜுவல் மாடல், ஹியூமன் ரைட்ஸ் மாடல்ஸ் அண்டு ரீஹாபிலிட்டேஷன்ஸ் மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. ஃபிஃப்த் கொஸ்டின், உள்ளடங்கிய கல்வி என்பது என்ன? உள்ளடங்கிய கல்வியினை எதிர்கொள்ளும் தடைகள் யாவை? வாட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்? ரைட் அபவுட் பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். சிக்ஸ்த் கொஸ்டின், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான உள்ளடங்கிய கல்வியின் நன்மைகள் மற்றும் தீமைகள் விளக்குக. எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் வித் மென்டல் ரீட்டைடேஷன். செவன்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு 2005 குறிப்பிடப்பட்டுள்ள கலைத்திட்டம் உருவாக்குவதற்கான கோட்பாடுகள் யாவை? வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செவன்த் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம 2017, 18, 19 பார்த்துட்டோம். அடுத்து 2020 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குறைபாடு வரையறுக்க. செவித்திறன் குறைபாடு, பேச்சு குறைபாடு, பார்வை குறைபாடு குறித்து ஒரு குறிப்பு வரைக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3க்குமே வந்து தனித்தனியாக நோட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டிஃபைன் இம்பேரிமெண்ட், ரைட் எ நோட், ஹியரிங் இம்பேரிமெண்ட், ஸ்பீச் இம்பேரிமெண்ட் அண்டு விஷுவல் இம்பேரிமெண்ட். தனியாக வந்து 3 பாக்ஸ் போட்டு அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், இயலாமைக்கான ஏதேனும் 4 மாதிரிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 4 மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ். ஸோ இதில் ஒரு 4 கேட்குறாங்க. அதில் டிஸ்கிராப்பியா, டிஸ்லாக்சியா, ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இருக்கும். அந்த 4 வந்து அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், உள்ளடங்கிய கல்வி வரையறுக்க. உள்ளடங்கிய கல்வியில் உள்ள தடைகளை பற்றி விவாதிக்கவும். டிஃபைன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்,
Discuss the barriers in inclusive education. Fourth question. உள்ளடங்கிய கல்வியினை ஊக்குவிப்பதற்கான வழிகள் மற்றும் உள்ளடங்கிய கல்வியில் உள்ள தடைகளை சமாளிப்பதற்கான வழிகளை அடையாளம் காண்க. Identify the ways of promote the inclusive education and way to overcome barriers in inclusive education. Fifth question. இயலாமை குழந்தைகள் அடையாளம் காண்பதில் அறிவாற்றல் அணுகுமுறையினை விளக்குக. Explain the cognitive approach in identify the children with disabilities. Sixth question. இயலாமைக்கான காரணங்களை அடையாளம் காணவும். Identify the causes of disabilities. Seventh question. உளவியல் குறைபாடு பற்றி விவரிக்கவும். Describe the psychological disorders. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎட் செகண்ட் இயர்க்கான 4 இயர்ஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த யூனிட் வந்து கேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடு தான். ஸோ இருந்தாலும் வந்து ஆன்லைன் மோடாக இருந்தாலும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் எடுப்பாங்க. அதனால் வந்து எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாகராஜன் சாரோடைய புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக கண்டென்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆஃப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 pages வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்தாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வளவளவாக இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க வேண்டாம். 3 பேஜ்னா கரெக்டாக நீட்டாக அழகாக எழுதுங்க. 3 பேஜ் அப்படி இல்லைன்னா 4 பேஜ் ஆஃப் கோர்ஸுக்கு. ஃபுல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5-6 பேஜ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆஃப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வேறுபாடு இதெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக இந்த எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிரியேட்டிவ் இன்க்ளூசிவ் ஸ்கூல் இதுக்கான 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரும் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து நல்லா என்னென்ன கொஸ்டின் வந்து பார்த்து கேட்டிருக்காங்க, எதுக்கு வந்து எந்த யூனிட்லேருந்து அதிகம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கொஸ்டினை மார்க் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் பிஎட் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் டிஎன்டி அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.